துல்கர் சல்மான் அவருக்கு நடிக்கிறது பத்தி சொல்லி தரணுமான செம்மையா பண்ணியிருக்காரு. முந்தைய படத்தை விட இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கிரேட் பை கிரேட் ஏறினே இருக்கு. அதே போல துல்கர் சல்மானை ஊத்துருங்க, அவர் ஹீரோ ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓகே. சமுத்திரக்கண்ணின்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்குல்ல, அவர் என்ன சொன்னார் ஒரு பேட்டியில, நீங்க இந்த பாருங்க புதிய பரிமாணம் உங்களுக்கு தெரியும். சமுத்திரக்கண்ணியுடைய பார்த்துட்டேன், புதிய பரிமாணம் பார்த்துட்டேன், சூப்பரா பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட். அதே போல ராணா, இவங்க ரெண்டு பேர் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அவரு அங்க செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. படத்துடைய டைரக்டர் அவரு என்ன யோசிச்சாலும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டார். அதனாலதான் மிகப்பெரிய வெற்றி. படம் ஃபிளாப் ஆகுது காரணம் என்ன நினைக்கிறீங்க? டைரக்ஷன்லாம் எடுக்கிற படம் டைரக்ஷன் பண்றோம், கதை எழுதி வரவங்க ஃபிளாப் ஆகணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான்ல. ஏன் ஃபிளாப் ஆகுது தெரியுமா? படம் ஒரு மைண்ட்ல வருவாங்க, திடீர்னு ஒரு 2 பேர் வருவாங்க உள்ள பூந்து, சார் அவ்வளவு பேர் ஹீரோ அவரை போய் சாக விட்டுருங்களா, என்ன ஒரு அடி வாங்குறாரு, என்ன சார் அவரை போய் காமெடி பண்ணுறதுங்களா, அந்த மாதிரிலாம் சொல்றதுனால படம் ஓடல. ஏன்னா அவருக்கு மைண்ட் செட்டே போயிடுது. என்னன்னா படம் நம்ம இப்படி யோசிச்சோம்னா இப்படி எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்து போயிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவாரு. இதனால மட்டும்தான் படங்கள் தோல்வி அடையுது.